தப்பு செய்கிறவங்களை கைது செய்யாமல் விசாரிக்கிறதுக்கு முன்வராத இந்த அரசாங்கம் இன்றைக்கு மடைமாற்றுவதற்காக மாற்றம்னு சொன்னீங்களே, நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே மாற்றம் கொடுத்துருவோம் நாங்கன்னு சொன்னீங்களே, என்ன மாற்றம் கொடுத்தீங்க? கட்சி மாற்றத்தை தான் கொடுத்துருக்கீங்க. அதிமுகவில் இருக்கிறவனை கொண்டு வந்து தாவேக்கால மாற்றி கொண்டாந்து இந்த கட்சியில் சேர்க்குற மாற்றம் தானே தவிர வேறு எந்த மாற்றமும் கிடையாது. இன்றைக்கி ஜூவியிலே ஆனந்த விகடனில் வந்து தலையங்கம் எழுதியிருக்கிறாங்க. மேரிஸ் ஹோட்டலில் பேச்சுவார்த்தை நடந்தது. என்னென்னு, விஜயபாஸ்கரை நாங்கள் கட்சியில் சேர்க்கணும், அதிமுக ஒரு செக்ஷன் வாங்க, உங்களுக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி 25 பேரை இவங்க பேசுனது உண்மையினுடைய அடிப்படையில் தான் ஃப்ளோரில் மாற்றி ஓட்டி போட்டுக்கிறாங்க. ஆனால் சட்டம் அவங்களுக்கு இடம் கொடுக்கலன்ற காரணத்துக்காக இப்போ பேட்சாக ரிசைன் பண்ணிட்டுருக்குறாங்க. இந்த ராஜினாமா என்பது கரூர் விஜயபாஸ்கரோட நிற்கலை. நேற்றைக்கு கூட ஊடகங்களில் அடுத்த 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்ற ஒரு லீட் கொடுக்குறாங்க. இந்த 25 சட்டமன்ற உறுப்பினர்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ராஜினாமா செய்து தமிழ்நாட்டில் இடைத்தேர்தலை கொண்டு வந்து தேர்தல் பார்வையிலேயே தமிழ்நாடை கொண்டு போகிறாங்களே தவிர ஆட்சி நிர்வாகத்தை வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து பேர் வாங்கக்கூடிய எண்ணம் துளியும் இல்லை. எனவே இது போன்ற போக்குகளை திரு நிர்மல்குமார் அவர்களாக இருக்கட்டும், அல்லது ஆதவ் அர்ஜுனாக இருக்கட்டும், அல்லது அந்த அமைச்சரவையில் இருக்கக்கூடிய யாராக இருக்கட்டும், மரிய வில்சன், இத்தனை பேர் குற்ற பின்னணி கொண்டிருக்கக்கூடிய இந்த கிரிமினல் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய கேபினட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுடைய முதுகை திரும்பி பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அவதூறு பரப்புவதை நிறுத்தி இனி முதல் கொண்டாவது இன்றைக்கி சனிக்கிழமை ரெஸ்ட் எடுத்துங்க, வீக்கெண்டு சண்டே ஜாலியாக ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா எல்லாருமே எல்லாம் சினிமாக்காரங்க தானே இவங்கெல்லாம். சண்டே ரெஸ்ட் எடுத்துங்க. அட்லீஸ்ட் திங்கக்கிழமையிலேருந்து கோட்டைக்கு வாங்க, நாட்டு மக்களுக்கு உருப்படியான கோப்புகளை பாருங்கள், திட்டங்களை கொடுங்க. அதை விட்டுட்டு தினம் சினிமா காட்சிகள் போல் இரவுகளை அரங்கேற்றுற போல் இந்த கைது பண்ணுறேன், நான் அரெஸ்ட் பண்ணுறேன், இந்த மாதிரியான நடவடிக்கையில் மேற்கொள்வீரானால் நேற்றைக்கு திரு விஜய்க்கு மூக்கறுக்கப்பட்டது போல, இந்த அரசாங்கத்திற்கு மூக்கறுக்கப்பட்டது போல இது போன்ற மூக்கறுப்புகள் நடைபெறும்.